كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தேர்தல் கால சிந்தனைகள் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, 17வது சட்டமன்ற தேர்தல் நாம் வாழக்கூடிய திருநாட்டில், நாம் வாழக்கூடிய மாநிலத்தில் தேர்தல் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இஸ்லாம் தேர்தல் குறித்த பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கின்றது. ஆகவே அது தொடர்பான சில செய்திகளை அறிந்து கொள்வது அவசியமாகும். பொதுவாக அரசமைப்பு இது இஸ்லாம் கட்டாயமாக்கி இருக்கு. முஸ்லிம்கள்லாம் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு அரசாக அமைவது அவசியம் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவிற்கு நபி அவர்கள் வந்தவுடன் செய்த மூன்று முக்கியமான காரியங்களில் முதலாவது காரியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு அரசமைப்பை ஏற்படுத்தினார்கள், ஒரு அரசை உருவாக்கினார்கள். அரசு இயல்பாக ஏற்படுவது அல்லது அரசை ஏற்படுத்துவது மார்க்கம் அதை கடமை என்று சொல்லுகிறது. இப்ப அரசு இல்லாம ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது, ஒரு முஸ்லிம் சமூகம் இருக்க முடியாது. இப்ப 3 வகையான அரசு இருப்பதை நாம் பார்க்கிறோம். தாருல் இஸ்லாம், தாருல் ஹர்ப், தாருல் அம். 3 வகையான அரசு. இஸ்லாமிய அரசு, முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க அல்லது முழுமையா முஸ்லிம்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே எழுவது இஸ்லாமிய அரசு. தாருல் ஹர்ப், முஸ்லிம்களே அங்க இல்ல அல்லது ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, அந்நிய சக்திகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது தாருல் ஹர்ப். 3வது தாருல் அம், அங்கே முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள், முஸ்லிம்கள் அங்கே வாழக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறார்கள், பல்வேறு ஒப்பந்தங்களின் அடிப்படையிலே அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தாருல் அம். சூரா நிசாவிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான், கொலைக்கு ஒரு மனிதன் தவறாக கொலை செய்து விட்டான் என்றால், ஒரு கொலை நிகழ்ந்துருச்சு, தவறுதலா நடந்துருச்சு அப்படின்னா இப்பொழுது எப்படி தண்டனை வழங்குவது, எப்படி கஃபாரா வழங்குவது, பரிகாரம் என்ன என்று சொல்லுகிற பொழுது இந்த 3 வகையான அரசுகளை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுக்கும் யாருக்கும் மத்தியில ஒப்பந்தம் இருக்கின்றமோ அந்த
நாட்டை சார்ந்தவராக அவர் இருந்தால் என்று அல்லாஹ் அதை விரிவாக சொல்லுகின்றான். இப்ப 3 வகையான அரசு இருக்கிறது. இப்பொழுது நாம் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் நாம் தாருல் நாம் இங்கே மிகச் சிறப்பாக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் குடிமக்களாக இங்கே நாம் இருக்கின்றோம். வாக்குரிமை என்பது எங்கே தொடர்புடையதாக இருக்கிறது என்றால், ஒரு அரசு அமைப்பு கட்டாயம் என்றால் அந்த அரசு அமைப்பு வாக்களித்திலிருந்து உருவாகிறது. அதனுடைய முதல் செங்கல், அரசு ஒரு பெரிய கட்டடம் பில்டிங் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய முதல் செங்கல், முதல் கல் வாக்களித்தல். அப்படி என்றால் வாக்களித்தல் என்பது ஒரு கட்டாய கடமை. அரசு கட்டாய கடமை என்று சொன்னால் அந்த அரசு ஏற்படுவது வாக்குரிமையினால் என்றால், வாக்களித்தல் மூலமாக வருகிறது என்றால், வாக்களித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு கட்டாயமான கடமை. தொழுக கடமை, ஒழு செய்வதுங்கிறது கடமை கிடையாது. தொழுகைதான் கட்டாய கடமை. இப்ப நம்ம ஒழு செய்யணுமானா ஒழு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் தொழுகைக்கு செல்கிற பொழுது ஒழு செய்தல் என்பது கடமையாகி விடுகிறது. அப்படி என்றால் ஒரு கடமைக்கு எதெல்லாம் அடிப்படையாக இருக்கிறதோ அதுவும் கடமை. மார்க்கத்துடைய இது ஒரு அடிப்படையான அம்சம். இது ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமைக்கு எதுவெல்லாம் துணையாக இருக்கின்றனவோ, எதுவெல்லாம் அவசியமாக இருக்கிறதோ அதுவும் கடமையாக மாறிவிடுகின்றது. ஒழு கடமை, ஏனென்றால் தொழுவதற்கு ஒழு தேவை. அரசு அமைப்பது கடமை, அரசு அமைப்பதற்கு வாக்களித்தல் என்பது கடமை என்ற பொழுது வாக்களித்தலும் கடமையாக மாறிவிடுகின்றது. அரசு மிக முக்கியமானது. அரசு இருந்தால்தான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும். அரசு இருந்தால்தான் நம்முடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு. அரசு இருந்தால்தான் அங்கே நம்முடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அரசு இருந்தால்தான் நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். அரசு இருந்தால்தான் சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அரசு இருந்தால்தான் வெளியிலிருந்து முதலீட்டாளர்கள் வருவார்கள். இப்படி பல வகைகளிலே அரசனுடைய தேவை என்பது இருக்கிறது. அரசு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அந்த அரசு வாக்களித்தல் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. அப்படி என்றால் வாக்களித்தல் என்பது ஃபர்து ஐன், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அது கட்டாய கடமை. திருமறை குர்ஆன் அமானிதத்தை பற்றி சொல்லுகின்றது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவேற்றுவது. நம்ம மேல யாராவது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு உரித்தானவர்களாக நாம் ஆக வேண்டும். அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி. இப்ப வாக்களித்தல் என்பது நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமானிதம். இப்ப அமானிதத்தை மிகச் சிறப்பாக நாம் நிறைவேற்ற வேண்டும். வாக்களித்தல் என்பது ஒரு அமானிதம் என்று சொன்னால் அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு நன்மை வழங்கப்படுகிறது. இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேர்தல் அன்னைக்கு வாக்களிக்க போறோம், ஓட்டு போடுறதுக்காக போறோம். கடுமையான கூட்டம் இருக்குது அல்லது கடுமையான வெயில். சின்னஞ்சிறு காரணங்களுக்காக நாம் வாக்களித்தலை தவிர்த்து கொள்ளலாமா என்றால் நாம் மிகப்பெரிய கடமையை நாம் அங்கே மீறுகிறோம் என்று பொருள். நாம் மிகப்பெரிய நன்மையை அங்கே இழந்து விடுகின்றோம் என்று பொருள். ஒருவேளை தவறான அரசு ஏற்பட்டு விட்டால் அதற்கு நாம் காரணமாக அமைந்து விடுகின்றோம். நான் போடக்கூடியது ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு வாக்கு தான் நான் செலுத்த போறேன். அந்த வாக்குனால என்ன ஏற்பட்ட போகுது? நான் போடல, என்ன ஆக போகுது? இது மிகப்பெரிய தவறான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனைக்குள்ள நம்ம போகவே கூடாது. நான் ஒரு ஆள் தானே, நான் ஓட்டு போல என்ன ஆக போகுது என்று நினைப்பதே தவறு. அந்த நினைவிற்குள்ளாவே நாம் செல்லக்கூடாது. நம்ம எங்க நிக்கணும் அப்படின்னா, இது கடமை, இந்த கடமையை நிறைவேற்றுகிற பொழுது எனக்கு நன்மை உண்டு, இந்த அளவிலே நாம் நின்று கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் முஸ்லிம்கள் 100% ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிலை உறுதி செய்யப்படும். பல இடங்கள்ல பல சமயங்கள்ல ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்திலே ஒருவர் வென்று விடுகிறார், ஒருவர் தோற்று போய் விடுகிறார். பாராளுமன்றங்களிலே வாக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது. எம்பிக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள். ஒரே ஒரு எம்பி அவர் வாக்கு செலுத்த போல அப்படின்னா அந்த மசோதா சட்டமாக நிறைவேறி விடுகிறது, அல்லது அந்த மசோதா சட்டமாக நிறைவேற முடியாமல் போய் விடுகிறது. இப்போ ஒரே ஒரு வாக்கிற்கு இருக்கக்கூடிய வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
பல நாடுகளிலே பல சந்தர்ப்பங்களிலே இந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கும் ஊடகங்களில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரே ஒரு வாக்கு தானே, ஒரே ஒரு ஓட்டு தானே, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் போய் போடணுமா என்று நினைப்பதே தவறு. நிச்சயம் நாம் வாக்கு செலுத்தியாக வேண்டும். ஏனென்றால் வாக்களித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு அமானிதம். எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ சீக்கிரமா போயிடணும். ஏனென்றால் ஒரு கடமையை நிறைவேற்றிடுவதிலே நாம் தாமதித்தல் என்பது வந்து விடக்கூடாது. இப்ப தொழுகைய ரொம்ப சீக்கிரமா நம்ம தொழுதுறணும். வக்து வந்தோடனே தொழுதுறணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறதானா? கிடையாது. ஹஜ்ஜு கடமை ஆயிருச்சா, எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அந்த அளவு சீக்கிரம் நிறைவேற்றி விட வேண்டும். சூரியன் உதயமான உடனேயே நாம் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று விட வேண்டும். எவ்வளவு சீக்கிரமாக அந்த நன்மையான செயலை செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நாம் செய்து விட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் வாக்கு செலுத்தி விட்டார்களா என்று உறுதி செய்வது நம்முடைய தலையாய கடமை. குறிப்பாக பெண்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். அவங்களை கூட்டிட்டு போகணும், அதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். நம்முடைய பெண் குழந்தைகள் வாக்களிக்கக்கூடிய வயதை அடைந்து விட்டால் அவர்கள் வாக்களிப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும், விசாரிக்கணும். அன்றைய தினம் முழுவதும் வாக்கு செலுத்தி விட்டீர்களா என்ற உரையாடல், அந்த உரையாடலுடைய மிக முக்கியமான கேள்வியாக அது இருக்க வேண்டும். ஆக வாக்களிப்பதற்கு நன்மை உண்டு. ஏனென்றால் வாக்களித்தல் என்பது ஒரு அமானிதம். வாக்களிக்கின்ற பொழுது எப்படி வாக்களிப்பது என்பது ரொம்ப முக்கியம். நாம் சிந்தித்து சிந்தனை செய்து வாக்களிக்க வேண்டும். யார் நம்மை ஆள போகின்றார்கள் என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் எந்த சிந்தனை இல்லாமல் நாம் வாக்களித்து விடலாமா? பல சமயங்களிலே யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட யார் அந்த நாற்காலிக்கு வந்துவிடக் கூடாது என்பதிலே மிகப்பெரிய கவனம் நமக்கு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்திய திருநாட்டில் முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகின்றார்கள். வகுப்புவாதத்தால் மக்கள் பிரிக்கப்படுகிறார்கள். இப்ப பிளவுவாதம் வந்துகிட்டே இருக்குது. தமிழகத்தில் அந்த சூழல் மிகப்பெரிய அபாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதே மாதிரியான ஒரு சூழல் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. வட மாநிலங்களை போன்ற ஒரு நிலை நமக்கு வந்து விடலாம். அப்படி என்றால் நாம் வாக்கு செலுத்துகிற பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். குறிப்பாக முதல் தடவையாக வாக்களிப்பவர்கள், இரண்டாவது தடவையாக வாக்களிப்பவர்கள், அவங்களுக்கு நிறைய முந்தைய வரலாறெல்லாம் தெரியாது. பொதுவாகவே அரசியல் விழிப்புணர்வு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இளைஞர்களுக்கு தேவை, பெண்களுக்கு தேவை. அரசியல் விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா நாம் வாழ்வது என்பது அர்த்தமற்றதாக மாறிவிடும். நம்ம வாழ்றதுல எந்த பயனுமே கிடையாது. நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்மளை யார் ஆட்சி செய்யறா, எந்த சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சி செய்கிறார்கள், களத்திலே வேறு யார் எதிர் சிந்தனையில இருக்கின்றார்கள், அப்படி எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்றதுல எந்த பயனுமே கிடையாது. நம்ம ஏன் தொலைக்காட்சி பார்க்கணும், நம்ம ஏன் எப்பவுமே செல்போன்லயே மூழ்கி இருக்கணும், எதற்கும் அர்த்தம் கிடையாது. அரசியல் விழிப்புணர்வு இல்லாத பொழுது அந்த வாழ்க்கை என்பது அர்த்தமற்றதாக மாறிவிடுகின்றது. அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவனுடைய விளைவுதான் வாக்கு செலுத்தாமல் இருப்பது. அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவனுடைய விளைவுதான் யார் ஆட்சி செஞ்சா எனக்கு என்னங்க, நமக்கு என்னங்க, நம்ம தானே உழைக்க போறோம், இந்த மாதிரியான டயலாக் எல்லாம் பேசிட்டு நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். மிகப்பெரிய தவறு. ஆட்சி செய்பவர்கள் கண்களுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றார்கள், நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றார்கள். ஆகவே அரசியல் விழிப்புணர்வு என்பது மிக மிக தேவை. இப்ப வாக்கு செலுத்துறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன, நான் ஒன்று யோசிக்கின்றேன் என்றால் அதே போன்று மற்றவர்களும் யோசிக்கின்றார்களா, நம்முடைய தலைவர்கள் யோசிக்கின்றார்களா, சிந்தனைவாதிகள் யோசிக்கின்றார்களா, அப்படி என்றால் எனக்கு எதிராக ஏன் அவர்கள் யோசிக்கின்றார்கள், என்னுடைய கருத்தும் அவருடைய கருத்தும் ஏன் வேறாக இருக்கிறது, இந்த சிந்தனை வந்துட்டாலே போதுமானது. எவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன, நான் இப்படிதான் ஓட்டு போடுவேன், இவருக்கு தான் ஓட்டு போடுவேன், இந்த ஆட்சி தான் எனக்கு வேணும் என்று நினைக்கின்ற அந்த மனோபாவம் மிகப்பெரிய ஆபத்து, பேராபத்து. அதை விட ஒரு பெரிய ஆபத்து இருக்க முடியாது. ஒரு நல்ல விஷயம்னா எல்லாருக்கும் தோணும் இல்லையா? எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, நம்ம மட்டும் அதுக்கு எதிராக யோசிக்கிறோம் அப்படின்னா
நாம் நம்முடைய புரிதலிலே பெரும் தவறிழைக்கின்றோம் என்று பொருள். வரலாற்றை படிக்காமல் இருக்கிறோம் என்று பொருள். அல்லது எதிர்காலத்தை பற்றி எந்தவித ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்கின்றோம் என்று பொருள். எந்த தெளிவும் இல்லாமல் இருக்கின்றோம் என்று பொருள். நம்முடைய சின்னஞ்சிறு ஆசைகளுக்காக நாம் போடக்கூடிய அந்த வாக்கை வீணடித்து விடக்கூடாது. வீணடித்து விடக்கூடாது என்பது மட்டுமல்ல, அது ஆபத்தை நோக்கி சென்று விடக்கூடாது. இன்றைக்கு இளைஞர்கள், பெண்கள் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமே இதுதான். நம்ம யாருக்கு வேணா வாக்கு செலுத்தலாம். ஆனால் நான் வாக்கு செலுத்துகிற பொழுது எனக்கு தோன்றுகின்ற ஒன்று ஏன் மற்றவர்களுக்கு தோன்றுவதில்லை? குறிப்பா நம்முடைய தலைவர்களுக்கு, நமக்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் ஏன் அதற்கு எதிராக சொல்லுகிறார்கள்? இப்படி யோசிக்க பழகிவிட்டாலே போதுமானது. அல்லாஹுடைய அளப்பெரும் அருளால் இன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரே கருத்திலே இருக்கின்றார்கள். அந்த கருத்தை நோக்கி நாம் செல்வதுதான் சாதுரியமாக இருக்க முடியும். ஆக வாக்களிக்க வேண்டும். வாக்களித்தல் நன்மை. எப்படி வாக்களிக்க வேண்டும்? சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதே போன்று வாக்களிக்கின்ற பொழுது வாய்மையோடு வாக்களிக்க வேண்டும். வாய்மையோடு வாக்களிப்புதான என்ன? இன்றைக்கு ஜனநாயகம் என்பது பரநாயமாக மாறிவிட்டது. சாதாரண மக்கள்லாம் வேட்பாளர்களா வர முடியாது. மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய புகழுக்குரியவர்கள், கோடீஸ்வரர்கள், இவர்கள்தான் வேட்பாளர்களாக வர முடியும் என்கின்ற நிலை என்றைக்கோ வந்து விட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கொள்கையின் அடிப்படையில, தங்களுடைய செயல் திட்டங்களின் அடிப்படையில, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறோம் என்ற அடிப்படையில வாக்கு பெறுவதை விட கவர்ச்சிகளின் அடிப்படையில அல்லது பணத்தின் அடிப்படையில வாக்குகளை வாங்கிவிடலாம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தருணத்திலே முஸ்லிம்களுக்கு மிக முக்கிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. வாக்களித்தல் ஒரு நன்மையான ஒரு காரியம், கடமையான காரியம் என்று வருகிற பொழுது, அது அமானிதம் என்று வருகிற பொழுது அதற்கு நாம் ஒருபோதும் பணம் பெற்றுவிடக் கூடாது. ஒரு சில 500கள் தருவார்கள், ஒரு சில 1000கள் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது சில அன்பளிப்புகள் தரலாம். அப்படி வழங்குகிற பொழுதெல்லாம் அது நான் வாங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனா என்று பார்ப்பது ஒரு முஸ்லிமுடைய பார்வையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம ஹலால் சாப்பிட்றோமா, ஹராம் சாப்பிட்றோமா அப்படிங்கிற ஒரு தேடல் எப்போதுமே முஸ்லிம்களுக்கு இருக்கணும். இந்த சில 1000களால் நமக்கு பெரிய ஒரு பயன் வந்துவிட போவதில்லை. ஆனால் மிகப்பெரிய ஹராமை நாம் உட்கொண்டு விடுகின்றோம். ஏனென்றால் வாக்களித்தல் என்பது ஒரு சிபாரிசு செய்வது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், ஒரு மனிதன் அழகான சிபாரிசு செய்தால் அவனுக்கு அதற்கான நன்மை உண்டு, தீய சிபாரிசு செய்தால் அதற்கான கூலியும் அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப சிபாரிசு செய்யறோம் அப்படின்னா சிபாரிசு மட்டும்தான் செய்யணும். அதற்கு எதிராக அன்பளிப்புகளை பெற்றுவிடக் கூடாது. இமாம் அவுசாயி ரஹ்மஹுல்லா மிகப்பெரிய ஒரு தாபி, பல சஹாபாக்கள்கிட்ட பாடம் பயின்றவர்கள். அவர் ஒரு நீதிபதியாக இருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு கிறிஸ்தவ நபர் ஒருவர் வருகிறார். ஒரு கிறிஸ்தவர் வந்து சொல்றாரு, எங்களுடைய மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் எங்களிடத்திலே கூடுதலாக ஜிஸியா வரியை வசூலிக்கிறார். நீங்க ஒரு லெட்டர் கொடுத்தீங்க, ஒரு கடிதம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த கடிதத்தின் மூலமாக சில சலுகையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று இமாம் அவுசா இடத்திலே கேட்கின்றார். அந்த கிறிஸ்துவ நண்பர், அவுசாயிக்கு ரொம்ப சிறு வயதிலிருந்தே அவர் நண்பர். இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லா அவர்கள் உனக்கு சிபாரிசு கடிதம் தருகின்றேன் என்று சொல்லுகிறார்கள். இப்ப அந்த நண்பர் ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கிறார். இமாம் அவுசாயி சொல்லுகின்றார், 2லே 1 தான். இந்த அன்பளிப்பை நான் ஏத்துக்கிறேன், நீ என்னுடைய நண்பர், ஆகவே என்னுடைய அந்த அன்பளிப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன், ஆனால் சிபாரிசு செய்ய மாட்டேன். அல்லது சிபாரிசு செய்கிறேன், ஆனால் இந்த அன்பளிப்பை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்ப சிபாரிசுக்கு நாம் எந்தவித அன்பளிப்பையும் பெற்றுவிடக் கூடாது. அது மிகப்பெரிய ஹராம் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஒரு செய்தியை இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஃபக்கத் அத்தா பாபம் மின் அபுவாபிர் ரிபா. ஒரு மனிதன் சிபாரிசுக்கு எதிராக, சிபாரிசுக்கு பகரமாக ஏதேனும் அன்பளிப்பை பெற்றுவிட்டால் அவன் வட்டியினுடைய வாசலில் ஒரு வாசலை அடைந்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அப்படி என்றால் வாக்களிப்பதற்கு பணம் பெறுதல் என்பது அது ஹராம் மட்டுமல்ல, அது வட்டிக்கு நிகரானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்களித்தல் என்பது சிபாரிசு மட்டுமல்ல,
வாக்களித்தல் என்பது நாம் ஒரு பெரிய பொறுப்பை ஒரு இடத்திலே ஒப்படைக்கின்றோம். அப்படி பொறுப்புகளை ஒப்படைக்கின்ற பொழுது நாம் அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டு பொறுப்புகளை ஒப்படைத்தால் பல சமயங்களில் நாம் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்கு பணம் தரக்கூடிய, லஞ்சம் தரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் லஞ்சம். நம்முடைய இந்திய திருநாட்டிலே லஞ்சம் ஒழிக்கப்பட முடியாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? பல்வேறு காரணங்களே அடிப்படை காரணமாக இதுவும் ஒன்று. ஆட்சிக்கு வருவதற்காக, வாக்கு செலுத்துவதற்கு நாம் பணம் பெற்றோம் என்றால் நம்முடைய உரிமைகளை பெறுவதற்காக நாம் பணம் தரக்கூடிய ஒரு சூழல் வந்து விடுகின்றது. ஆகவே வாக்களிக்கின்ற பொழுது இந்த பல்வேறு அம்சங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும், சிந்தனை செய்து வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்கின்ற பொழுது வாய்மையாக வாக்களிக்க வேண்டும். வாக்களித்தோம், அதோடு நம்முடைய கடமை முடிந்ததா என்றால் இல்லை. அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா. அல்லாஹ் தான் ஆட்சியை வழங்குகின்றான், அல்லாஹ் தான் ஆட்சியை எடுத்து விடுகின்றான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா. நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வே ஆட்சி அதிகாரத்தை வழங்குபவனே என்று அல்லாஹ் ஒரு பெரும் பிரார்த்தனை நமக்கு கற்றுத் தருகின்றான். ஆட்சியாளர்களை மாற்றுவது, ஆட்சியாளர்களை அப்படியே தக்க வைப்பது யாரோ செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல, அல்லாஹ் செய்கின்ற முடிவு. அல்லாஹுடைய முடிவின் அடிப்படையில தான் எல்லாமே நடைபெறுகிறது. இந்த உலகத்திலே ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தால் கூட அது அல்லாஹுடைய முடிவால், அல்லாஹுடைய தீர்மானத்தால் தான் அது விழுகிறது என்பது நம்முடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இப்ப ஆட்சி மாற்றம்ங்கிறது அல்லது ஒரு ஆட்சி அதிகாரத்துல ஒருவர் தக்க வைக்கப்படுதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. இப்ப அந்த நிகழ்வுக்கும் அல்லாஹ்வுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரோ ஆட்சி செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படியா என்றால் இல்லை. நம்ம யார் ஆள வேண்டும் என்பதையும் இறைவன் தான் முடிவு செய்கின்றான். நம்ம யார் ஆளக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தான் முடிவு செய்கின்றான். அவன் தான் ரப்பாக இருக்கின்றான். நமக்கு மட்டும் எல்லோருக்குமான ரப்பாக அவன் தான் இருக்கின்றான். அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் உலகத்தில் எல்லாமே நடைபெறுகிறது. அப்படி என்றால் வாக்களித்தல் என்பது நம்முடைய முயற்சியின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு கடமை. அதை நாம் செய்துவிட்டு இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பான பிரார்த்தனை முன்வைக்கின்றார்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா வல்லா யகாஃபுக வலா யர்ஹமுனா. இறைவா, எங்கள் மீது சாட்டி விடாதே, எங்கள் மீது இறக்கப்படாதவர்களையோ உன்னை அஞ்சாதவர்களையோ எங்கள் மீது சாட்டி விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். உன்னை அஞ்சாதவர்கள், எங்கள் மீது மிகப்பெரிய வரிகளை சுமத்தி அல்லது வேறு பல்வேறு வகையில எங்களுக்கு சிரமத்தை தந்து, உன்னுடைய அச்சம் இருந்தால் இதெல்லாம் நடக்காது. மக்கள் மீது கருணையாக நடந்து கொள்வார்கள், மக்களை பிளவுபடுத்த மாட்டார்கள், மக்களை வரியால் வஞ்சிக்க மாட்டார்கள், மக்களுக்கு தொந்தரவு வழங்க மாட்டார்கள், புல்டோசர்களை வைத்து வீடுகளை தகர்க்க மாட்டார்கள். உன்னுடைய அச்சம் இல்லாதவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். ஆக உன்னுடைய அச்சம் இல்லாதவர் எங்கள் மீது சாட்டி விடாது. அல்லது அல்லாஹ் மேல ரொம்ப பயந்து எங்களுக்கு சிரமம் தரக்கூடியவர்களையும் சாட்டி விடாது. எங்கள் மீது இரக்கமும் வேண்டும், உன்னுடைய அச்சமும் இருக்கக்கூடியவர்களை எங்களுக்கு ஆட்சியாளர்களா ஆக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள். ஆக நாம் வாக்களிக்க வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும், வாய்மையாக வாக்களிக்க வேண்டும், சிந்தித்து வாக்களிக்க வேண்டும், வாக்களித்து நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் வாக்களித்து ஒரு சிறப்பான ஆட்சியை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமுர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.